ஜனநாயகம் திரைப்பட காட்சியின் போது தேமுதிக தொடர்பான காணொலி வெளியான செயல் தனது கவனத்திற்கு வராமல் நடந்ததாக தாவேகாவை சேர்ந்த விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவறுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தியேட்டரில் இந்த ஒளிபரப்புன்னு என்னோட நிர்வாகிகள் பண்ணது என்னோட கவனத்துக்கு வரல. என்னோட கவனத்துக்கு வந்துருந்துச்சுன்னா 100% அதை பண்ண விட்டுருக்க மாட்டேன். அப்படி பண்ணனால நான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவங்க மாவட்ட நிர்வாகமும் தேமுதிகோட மாவட்ட நிர்வாகம் நகர நிர்வாகம் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. நான் சொன்னது என்னென்னா என்னோடய நிர்வாகிகள் பண்ணதுக்கு அவங்க பண்ணதுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன்னு கேட்டிருந்தேன். அதுபோக அதன் சார்பாக நேற்று நான் மன வருத்தத்தையும் தெரிவித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துட்ருக்கேன். ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக தாவேக நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் தாவேக ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இவர் தனது சகோதரர் முண்டசாமியோடு பத்மநாப மங்கலத்தில் செயல்படும் சித்திரை செல்வன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த கணினி, டிவி, இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சித்திரை செல்வன் அளித்த புகாரின் அடிப்படையில் 2 போலீசார் கைது செய்தனர்.